ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா மகா சிவராத்திரி வழிபாடு. மகா சிவராத்திரி அன்று நாம் இரவில் இதை செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைட்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். மகா சிவராத்திரி என்பது மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்றாகும். அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்ததி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாள்ல நம்ம சிவபெருமானுக்கு விரதம் இருந்து இரவில் கண் விழித்து வழிபட்டால் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாக மகா சிவராத்திரி சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாடு என்றால் மகா சிவராத்திரி ஆகும். இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. சிவனின் அருளும் கிடைக்கும். மகா சிவராத்திரி பற்றி பலவிதமான கதைகள் சொல்லப்படுவது உண்டு. இந்த கதைகள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றாகும். மகா சிவராத்திரி அன்று இரவில் கண் விழிக்க வேண்டும், விரதம் இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் எந்த நேரத்தில் கண் விழித்து என்னென்ன காரியங்கள் செய்தால் பாவங்கள் நீங்கும் என்பது பலருக்கும் தெரியாது. மகா சிவராத்திரி அன்று இரவில் நாம் செய்ய வேண்டியவை. மகா சிவராத்திரி அன்று வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும். இரண்டாவது, சிவராத்திரி அன்று மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6 மணி வரை 4 கால பூஜைகள் நடைபெறும். இந்த 4 கால பூஜைகளின் போது தொடர்ந்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். சிவ மந்திரங்களை பக்தியுடன் சொன்னாலும் சாதாரணமாக சொன்னாலும் அதற்கு நிறைய பலன்கள் உண்டு. மூன்றாவது, இரவில் கண் விழிப்பதற்காக சிலர் ஒவ்வொரு கோவிலாக செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது ஏதாவது ஒரு கோவிலில் திரையிடப்பட்டு அலங்காரம் நடைபெற்று கொண்டிருந்தால் அங்கேயே இருந்து அந்த அலங்காரத்தை தரிசனம் செய்துவிட்டுத்தான் அடுத்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். நான்காவது, ஒவ்வொரு சிவன் கோவிலாக செல்வதை விட ஏதாவது ஒரு கோவிலில் அமர்ந்து சிவனை நினைத்து தியானம் செய்யலாம். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் இருந்து சிவனை நினைத்து தியானம் செய்தால்தான் சிவனின் ஆற்றலை நம்மால் உணர முடியும். ஐந்தாவது, சிவன் கோவிலில் பாடப்படும் பாடல்கள், சொல்லப்படும் சிவராத்திரி கதைகளை நாம் கேட்க வேண்டும். ஆறாவது, சிவராத்திரி அன்று அன்னதானம் வழங்குவதும் கோவிலில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை வாங்குவதும் ரொம்ப நல்லது. ஏழாவது, கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் அப்படியே போட்டுவிட்டு சென்றிருந்தால் அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய சிவ தொண்டாகும். ஏழாவது, மகா சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், வில்வம் வாங்கி கொடுக்கலாம். ஒரே ஒரு வில்வமாவது சிவனுக்கு சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். எட்டாவது, மகா சிவராத்திரி அன்று இரவு சிவ தரிசனம் செய்வதால் இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, இந்த பிறவியில் தற்போது வரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிவனின் அருளை நம்மால் முழுமையாக பெற முடியும். ஒன்பதாவது, ஏதாவது சிவலிங்கம் கவனிப்பாரற்று இருந்தால் அதற்கு ஒரு கை அளவாவது தண்ணீர் எடுத்து ஊற்றி அபிஷேகம் செய்தால் கூட சிவனின் அருள் கிடைக்கும். நம்ம ரோட்ல முக்கா ஏதாவது ஒரு லிங்கம் வச்சிருப்பாங்க. அந்த லிங்கம் நிறைய பேர் அந்த லிங்கம் எடுத்து பூஜை பண்ணுவாங்க, இல்லை அந்த லிங்கத்தை கவனிக்காம வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கவனிக்காம ஏதாவது ஒரு லிங்கம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்திற்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் செய்யலாம், அல்லது தண்ணீர் ஊற்றி அபிஷேகங்கள் கூட நம்ம செய்யலாம். இதையெல்லாம் நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாவிட்டாலும் 3வது மற்றும் 4வது காலங்களில் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும். 3ஆம் கால பூஜை என்பது முக்தியை தரக்கூடிய பூஜையாகும். இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மிக மிக சிறந்தது. அதேபோல் 4ஆம் கால பூஜை என்பது அனைத்து தெய்வங்களும், தேவர்களும், முனிவர்களும், நாம் மனிதர்களும் ஆகியோர் சிவனை வழிபடுவதற்கான நேரமாகும். இந்த நேரம்தான் சிவபெருமான் வரம் தரும் காலமாகும். மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொள்ளும் பெரும்பாலானவர்கள் 4வது பூஜையின் போது புறப்பட்டு சென்று விடுவார்கள். இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் முழுமையாக கிடைக்காமல் போய்விடும். மகா சிவராத்திரியை பத்தி நம்ம இதுவரைக்கும் தெளிவா பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன்.
சிவராத்திரி அன்று கண்டிப்பாக நம்ம இதையெல்லாம் செய்தோம்னா நம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.